வெல்கம் டு ஆல். எக்ஸசைஸ் 3.1 11th சம். மொத்த பழைய புக்ல 12 சம்ஸ் இருக்குங்க, புது புக்ல 11 சம்ஸ் தான் இருக்கு. இந்த 11th சம்மோட எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னா இன்னொரு சம் கிடையாது, புது புக்ல கிடையாது. பழைய புக் வச்சிருக்கவங்க அதை கேன்சல் பண்ணிடணும் அந்த சம்மை. A 12 meter tree was broken into two parts. ஒரு 12 மீட்டர் ஹைட்ல ஒரு ட்ரீ இருக்கு, அது ரெண்டா உடைஞ்சிருச்சு. It was found that the height of the part which was left standing was the cube root of the length of the part that was cut away. Left standing அர்த்தம் ட்ரீ இருக்கு, இந்த இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ட்ரீ இருக்கு, உடைஞ்சு இப்படி விழுந்துருது. லெஃப்ட் ஸ்டாண்டிங்னா இந்த உடையாத இந்த பார்ட், இந்த உடையாத இந்த பார்ட் வந்து எப்படி இருக்கான் பாருங்க. It was found that the height of the part which was left standing, உடையாத அந்த பார்ட் இருக்குல்ல, was the cube root of the length of the part that was cut away. உடைஞ்சு விழுந்த பார்ட்டோட கியூப் ரூட் மாதிரி இருக்கு. உடையாத பார்ட் வந்து உடைஞ்சு விழுந்த பார்ட்டோட கியூப் ரூட் அப்படி சொல்றாங்க. அப்படி இருந்தா என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலேட் திஸ் இன்டு தி மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். இது ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமா மாத்துங்க. டு ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி பார்ட் which was left standing. அந்த உடையாம இருக்குது இல்லையா, அந்த பார்ட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இது கண்டுபிடிங்க, மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் கண்டுபிடிங்க. வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சா போதுங்க. ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடணும். அந்த ஈக்குவேஷன் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், உடையாத பார்ட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதனால ஃபார்முலேட் திஸ் இன்டு தி மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்னா ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு அர்த்தம். எதுக்கு? டு ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் தி பார்ட் which was left standing. உடையாம இருக்கிற பார்ட், இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் சொல்லுங்கன்னு இருக்காங்க. இந்த சம்ம பொறுத்தவரை ஈக்குவேஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும்னா. ஸோ கிவன் தட் ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து 12 மீட்டர், லெட் எக்ஸ் பி தி நான் broken பார்ட் அப்படி வச்சுக்கோங்க. பார்ட்னா டீங்க இது ஒய் கிடையாது, நான் broken பார்ட். அப்போ நான் broken பார்ட் இந்த மாதிரி ஸ்டாண்டிங்கா இருக்கிற இந்த நான் broken பார்ட் இருக்குல்லையே, அதோட ஹைட் வந்து எக்ஸ் வச்சுக்கோங்க. இந்த broken பார்ட் எவ்வளவு? மொத்தம் 12 ஃபீட் தானங்க, 12 மீட்டர் தானங்க, 12 மீட்டர் மொத்தம். ட்ரீயோட மொத்த ஹைட் வந்து 12 மீட்டர். உடையாதது எக்ஸ்னா உடஞ்சு விழுந்தது எவ்வளவு? 12ல எக்ஸ் போச்சுன்னா 12 மைனஸ் எக்ஸ். இதான் broken பார்ட், மறந்துடக்கூடாது. இது நான் broken பார்ட், அதாவது லெஃப்ட் ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்கல்ல அது. இப்போ ட்ரீ வந்து அப்படி நேரம் இருந்தது, அப்படி உடஞ்சு கட் ஆகி அப்படி இது தரைன்னு வச்சுக்கோங்க, தரையில விழுந்துருச்சு, தரையில சாஞ்சிருச்சு. இப்போ இதான் வந்து அன்புரோக்கன் பார்ட். broken பார்ட் இது அன்புரோக்கன் பார்ட். இது எக்ஸ் மொத்தம் 12 தானே, அப்போ மீதி உள்ளது 12 மைனஸ் எக்ஸ். உடையாதது எக்ஸா இருந்துச்சுன்னா உடஞ்சு விழுந்தது 12 மைனஸ் எக்ஸ். இதுதான் broken பார்ட். சரி, கிவன் தட் என்ன, அந்த லெஃப்ட் ஸ்டாண்டிங் இருக்குல்லையா, உடையாத அது உடஞ்சதோட கியூப் ரூட்டுக்கு ஈக்குவல் இருக்காங்க. அப்போ எக்ஸ் வந்து கியூப் ரூட் ஆஃப் 12 மைனஸ் எக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் 12 மைனஸ் எக்ஸ் தான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். அந்த அன்புரோக்கன் பார்ட் இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஸ்டாண்டிங் சொல்லியிருக்காங்கல்ல, அந்த பார்ட் வந்து உடஞ்சு விழுந்த பார்ட்டோட கியூப் ரூட். இப்போ எக்ஸ் கியூப் ரூட் ஆஃப் 12 மைனஸ் எக்ஸ் அர்த்தம். கியூப் ரூட் அப்படின்னாலே பவர்ல 1/3. ஸோ 12 மைனஸ் எக்ஸ் பவர் 1/3. எது? எக்ஸ். இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் எக்ஸ் பவர் 1/3. அப்படி பவர் 3 ரைஸ் பண்ணுங்க, டேக்கிங் கியூப் ஆன் போத் சைட்ஸ். பவர் 3 ரைஸ் பண்ணா இங்க எக்ஸ் பவர் 3, இங்க பவர் 3 ரைஸ் பண்ணா 3 கேன்சல் ஆகும், வெறும் 12 மைனஸ் எக்ஸ் மட்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டு சைடும் பவர் 3 ரைஸ் பண்ணுங்க. இங்க எக்ஸ் பவர் 3, இங்க 12 மைனஸ் எக்ஸ் பவர் 1/3. பவர் 3 னா 3 கேன்சல் ஆகி 12 மைனஸ் எக்ஸ். இது அப்படியே லெஃப்ட்ல கொண்டு தான் முடிஞ்சு. எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதுதான் நீடட் ஈக்குவேஷன். எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணா எக்ஸுக்கு வேல்யூ கிடைச்சிடும். அதுதான் வந்து என்னது, அந்த போக்கா ஆகாத பாட்டுக்குள்ளே அப்படியே அந்த உடையாத பார்ட், அந்த கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. அந்த எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும்ல, அதான் உடையாத பார்ட். ஸோ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது, அதெல்லாம் அவன் கேட்கல. சரிங்களா, சால்வ் பண்ணுங்கலாம் சொல்லலாங்க, ஈக்குவேஷன் தான் நம்ம சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, இமேஜினரி ரூட்ஸ். இது வரைக்கும் நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிருக்கோம்ல, அதுக்கு இமேஜினரி ரூட்ஸே வரல இல்ல. இப்போ இமேஜினரி ரூட்ஸ் வந்தா என்ன அப்படி பார்க்க போறோம். அதான் தியரம் 3.2 இருக்கு. இதுக்கு ஒரு பேர் இருக்கு, காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம் அப்படின்னு பேர் உண்டுங்க. இந்த தியரத்துக்கு ஒரு பேர் உண்டு, அதுக்கு பேர் என்ன? காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம். தியரம் பாருங்க, if a complex number z0 is a root of a polynomial equation with real coefficients, then its complex conjugate z0 bar is also a root. ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னா தெரியும்ல, an x power n plus an minus 1 x power n minus 1 etc is equal to 0 அப்படின்னு தான் பாலினாமியல் ஈக்குவேஷன். ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு z0 ஒரு ரூட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா z0 பாரும் ஒரு ரூட்டா இருக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா, இதுதான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம். அப்போ ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும், அதுக்கு z0 ரூட்னு அஸ்யூம் பண்ணிக்கணும், z0 பார் ரூட்னு ப்ரூஃப் பண்ணணும். முதல்ல ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டேன். let p of x equal to an x power n plus an minus 1 x power n minus 1 plus etc a1x plus a0 is equal to 0. is equal to 0 இல்லாம சொன்னா பாலினாமியல்,
c equal to 0 சேர்த்து சொன்னா அது பாலினாமியல் ஈக்குவேஷன். சோ இது ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன். be a polynomial equation with real coefficients. அது முக்கியமான விஷயம். இது உண்மையில கேட்பான். coefficientsலாம் ரியல் நம்பரா இருக்கணும். coefficientsனா என்ன? அந்த an -1 etc a1 a0 இதான் coefficients. அது ஃபுல்லா ரியல் நம்பரா இருக்கணும். ரியல் coefficientsனா ரியல் நம்பர்னு அர்த்தம். இப்போ a0 a1 an -1 an எல்லாமே ரியல் நம்பர்ஸ் சொல்லிருக்காங்க. அப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அதோட coefficientsலாம் ரியல் நம்பரா இருக்கு. சரி, இதுக்கு நம்ம z0 ஒரு ரூட்னு வச்சுக்கிடுவோம். let z0 be a root of p of x is equal to 0. இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ரூட் வந்து z0 வச்சுக்கிடுவோம். என்ன ப்ரூஃப் பண்ணணும்? we go to prove that z0 bar is also a root of p of x equal to 0. அந்த ஈக்குவேஷனுக்கு z0 பாரும் ஒரு ரூட் அப்படி நம்ம ப்ரூஃப் பண்ணா போதும். அப்ப z0 ரூட்னு அஸ்யூம் பண்ணியாச்சு. இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்? z0 பாரும் ஒரு ரூட்னு சொல்லணும். சரி, ரூட்னா என்னங்க அர்த்தம்? அந்த ஈக்குவேஷனை எந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுக்கு பேர் தான் ரூட். அப்ப x க்கு பதிலா z0ங்கிறது ஒரு ரூட் அஸ்யூம் பண்ணிருக்கோம். அப்ப x க்கு பதிலா z0 போட்டா ஆன்சர் 0 வரும்னு அர்த்தம். அதானங்க அர்த்தம். since z0 is a root of p of x equal to 0, z0 வந்து p of x equal to 0ங்கிற ஈக்குவேஷனுக்கு ரூட்டா இருக்கிறதுனால z0 satisfy the equation. z0 அந்த ஈக்குவேஷனை என்ன பண்ணும்? satisfy பண்ணும். ரூட் அப்படினாலே அதாங்க அர்த்தம். ஒரு ஈக்குவேஷனோட ரூட் அப்படினாலே அந்த x ஓட வேல்யூ அந்த ஈக்குவேஷன்ல போய் போட்டா satisfy ஆகும்னு அர்த்தம். அப்போ இங்க x க்கு பதிலா z0 போட்டா ஈக்குவேஷன் satisfy ஆகும். அப்ப x க்கு பதிலா z0 போட்டா ஆன்சர் 0 வரும்னு அர்த்தம். இப்ப an z0 power n plus an minus 1 z0 power n minus 1 etc a1 z0 plus a0 கண்டுபிடிச்சா ஆன்சர் என்ன வரும்? 0 வரும்னு அர்த்தம். அதான் சொல்றாங்க p of z0 வந்து 0 ன்னு அர்த்தம். அப்ப p of x அந்த ஈக்குவேஷன்ல x இருக்கிற இடத்துல z0 போடுங்க. an z0 power n plus an minus 1 z0 power n minus 1 etc a1 z0 plus a0 is equal to 0. நல்லா புரிஞ்சுக்கோங்க. z0 வந்து ரூட்னு அஸ்யூம் பண்ணிருக்கேன். நான் ப்ரூஃப் பண்ண வேண்டியது z0 பார் ஒரு ரூட் அப்படின்னு நான் சொல்லணும். இப்போ z0 ஒரு ரூட்டா இருக்கிறதுனால z0 அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணும். p of x equal to 0ங்கிற ஈக்குவேஷன். p of x equal to 0ங்கிற இந்த ஈக்குவேஷன் தாங்க. இந்த பாலினாமியலுக்கு பேர் p of x. அப்ப ஃபுல்லா சொன்னா இந்த ஈக்குவேஷன் equal to 0 ன்னு சொல்லுவோம். இந்த ஃபுல்லா சொல்லி equal to 0. ஷார்ட்டா சொன்னா p of x equal to 0. ஏன்னா இந்த பாலினாமியலுக்கு பேர் தானே p of x. அதனால ஷார்ட்டாவும் சொல்லிக்கலாம். அப்ப இந்த ஈக்குவேஷனை ஷார்ட்டா சொல்லுங்கன்னா p of x equal to 0 ன்னு அர்த்தம். இப்போ z0 வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரு ரூட். p of x equal to 0ங்கிற ஈக்குவேஷனுக்கு ஒரு ரூட். இப்போ z0 அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? அப்ப x இருக்கிறதெல்லாம் z0 போட்டேன். போட்டா ஆன்சர் என்ன வரும்னு அர்த்தம்? 0 வரும்னு அர்த்தம். சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அதான். இப்போ நம்ம z0 பார் ஒரு ரூட்னு சொல்லணும். அதுக்கு முதல்ல கான்ஜுகேட் எடுத்துக்கோங்க. டேக்கிங் கான்ஜுகேட் ஆன் போத் சைட்ஸ். மொத்தமா பார் எடுங்க. இங்க இந்த சைடு மொத்தமா பார் போட்டாச்சு. இங்க 0 பார். 0க்கு பார் எடுத்தா என்னங்க? 0னா 0 plus i0. கான்ஜுகேட் தெரியும்ல, இமேஜினரி பார்ட்ல சைன் சேஞ்ச் பண்ணணும்னா 0 plus i0க்கு பார் எடுத்தா 0 minus i0 அதுவும் 0 தான். இன்னும் சொல்ல போனா ரியல் நம்பருக்கு பார் எடுத்தா அதே தானே வரும். 5 பார் அப்படின்னா 5 தான். வெறும் 5 மீன்ஸ் 5 plus i0. பார் எடுத்தா 5 minus i0. 5 plus i0 5 minus i0 சேம் தான். அதனால ரியல் நம்பருக்குலாம் பார் எடுத்தா அதே தாங்க வரும். இது ரிசல்ட்டாவும் படிச்சிருக்கோம். z is real if and only if z is equal to z bar படிச்சிருக்கோமா? அதனால ரியல் நம்பருக்கு பார் எடுத்தா அதே தான் வரும். 0ங்கிறது ரியல் நம்பர், பார் எடுத்தா 0 தான். பட் இங்க மட்டும் தனித்தனி பாரா போட்டுக்கலாம். ஏன்னா ஆட் பண்ணி பார் எடுக்கிறது பார் எடுத்து ஆட் பண்ணதுக்கு ஈக்குவல். z1 plus z2 plus etc plus z1 ஹோல் பார z1 பார் plus z2 பார் plus etc z1 பார்னு போட்டுக்கலாமா? இது தனித்தனி பாரா போட்டுக்கலாம். மொத்தமா பிளஸ் பிளஸ்ஸா இருக்கா? தனித்தனியா பார் போட்டுக்கலாம். இது z1 பார் plus z2 பார் etc z1 பார் தனித்தனியா போட்டுக்கலாம். ஆட் பண்ணி பார் எடுக்கிறது பார் எடுத்து ஆட் பண்ணதுக்கு ஈக்குவல். சோ அந்த ரிசல்ட் படி தனித்தனி பாரா போட்டுக்கலாம். இதுலயும் கூட மல்டிப்ளிகேஷன் இருக்கு பாருங்க. an z0 power n பார் இருக்கா? an minus 1 z0 power n minus 1 பார் இருக்கா? மல்டிப்ளை பண்ணி பார் எடுக்கிறது பார் எடுத்து மல்டிப்ளை பண்ணதுக்கு ஈக்குவல். அப்ப தனித்தனி பாரா போட்டுக்கலாம். an பார் z0 power n பார் an minus 1 பார் z0 power n minus 1 பார் முடிச்சாச்சு. a1 பார் z0 பார் அப்புறம் a0 பார் equal to 0. இது எப்படி? z1 z2 ஹோல் பார z1 பார் into z2 பார் எழுதிக்கலாம். மல்டிப்ளை பண்ணி பார் எடுக்கிறது பார் எடுத்து மல்டிப்ளை பண்ணதுக்கு ஈக்குவல். சோ தனித்தனி பாரா போட்டுக்கலாம். அப்ப என்ன பண்ணிருக்கோம்? z0 கொண்டு போய் அந்த ஈக்குவேஷன்ல போட்டுருக்கோம். போட்டுட்டு கான்ஜுகேட் எடுக்கிறோம், பார் எடுக்கிறோம். 0 பார் 0 ஆயிடுது. இங்க பிளஸ் பண்ணி பார் எடுக்கிறது பார் எடுத்து பிளஸ் பண்றதுக்கு ஈக்குவல். சோ தனித்தனி பாரா போட்டுக்கலாம். அப்புறம் மல்டிப்ளை பண்ணி பார் எடுக்கிறது பார் எடுத்து மல்டிப்ளை பண்றதுக்கு ஈக்குவல். சோ இங்கேயே தனித்தனி பாரா போட்டுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா a0 பார் a1 பார் இதெல்லாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா an minus 1 பார் an பார்லாம் இருக்கு. ஆனா a0 a1 எக்ஸெட்ரா an எல்லாம் ரியல் நம்பர்னு சொன்னோமா? ரியல் நம்பருக்கு பார் எடுத்தா அதே தான் வரும். படிச்சிருக்கோம்லங்க. என்ன ரியல் நம்பருக்கு பார் எடுத்தா அதே தான் வரும். a0 a1 a2 etc an are the real numbers. Therefore they are the conjugates of themselves.
காஞ்சுகேட்ஸ் ஆஃப் தெம்செல்வ்ஸ்னு அர்த்தம். அந்த அதோட காஞ்சுகேட் அதுவாகவே இருக்கும். 5 பார் என்ன 5, 7 பார் என்ன 7, 8 பார் என்ன 8. இப்போ A0 பாருங்கிறது A0, A1 பாருங்கிறது A1, AN-1 பாருங்கிறது AN-1, AN பாருங்கிறது AN. அப்போ இங்கே AN பாருக்கு பதிலாக AN போட்டாச்சு. AN-1 பாருக்கு பதிலாக AN-1, A1 பாருக்கு பதிலாக A1, A0 பாருக்கு பதிலாக A0 அப்படி போட்டாச்சு. ஏன்னா ரியல் நம்பருக்கு காஞ்சுகேட் எடுத்தா அதே நம்பர் தான் வரும். அதனால கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் ரியல் நம்பர் தானே, அதனால அதோட பார் வந்து அதே தான். ஸோ AN பார் AN தான், AN-1 பார் AN-1 தான். ஸோ அந்த மாதிரி பார் ரியல் நம்பரா இருக்கிறதுனால பார் எடுத்தா அதே தான் வரும். ஸோ பாருக்கு பதிலாக அதே நம்பராகவே எழுதிக்கலாம். ஸோ எழுதிட்டோம். இன்னும் என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க பவர் n கண்டுபிடிச்சு பார் எடுத்திருக்கா, இங்கே பவர் n-1 கண்டுபிடிச்சு பார் எடுக்கிறா. அப்போ நம்ம பவர் கண்டுபிடிச்சு பார் கண்டுபிடிக்கிறதும் பார் கண்டுபிடிச்சு பவர் கண்டுபிடிக்கிறதும் சேம் ஒரு ரிசல்ட் படிச்சிருக்கோம். இசட் பவர் n ஹோல் பார இசட் பார் பவர் n போட்டுக்கலாம், பவரையும் பாரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ரிசல்ட் ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்போம். அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். இசட் பவர் n பார் இருக்கா, பாரை உள்ள கொண்டு பவர் மேல கொடுக்கணும். இசட் நாட் பவர் n ஹோல் பார், பவரையும் பாரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணியாச்சு. பவர் உள்ள கொண்டு பாரை உள்ள கொண்டு பவரை மேல கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்க இசட் நாட் பவர் n-1 ஹோல் பார் இருக்கா, பாரை உள்ள கொடுத்துருங்க. இசட் நாட் பார் பவர் n-1, பவரும் பாரும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், பண்ணியாச்சு. பாரை உள்ள கொண்டது பவர் மேல, இங்கேயும் பாரை உள்ள கொண்டது பவர் மேல, இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. இசட் நாட் பார் தான். பவரையும் பாரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாங்கிறது இந்த ப்ராப்பர்ட்டி. இப்போ இந்த ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா இது an x பவர் n பிளஸ் an-1 x பவர் n-1, a1 x பிளஸ் a0 = 0 அதே மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸுக்கு பதிலாக இசட் நாட் பார் இருக்கும். கரெக்டா கம்பேர் பண்ணிக்கணும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இசட் நாட் பார் கரெக்டா வந்துருக்கும். அப்போ x-னா p of x = 0, z நாட் பார் வந்துச்சுன்னா p of z நாட் பார் = 0 அர்த்தம். p of z நாட் பார் வந்து 0. இப்போ z நாட் பார் x க்கு பதிலாக z நாட் பார் போட்டா அந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா = 0 வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். = 0 ல போட்டுருப்போம். அப்போ x இருக்கிறதுல z நாட் பார் போட்டாலும் ஆன்சர் 0 வருது. அப்போ p of z நாட் பார் வந்து 0 ன்னு அர்த்தம். அப்போ z நாட் பார் அந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். இப்போ z நாட் பார் satisfies the equation. அப்போ ஒரு நம்பர் ஒரு ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாலே அந்த நம்பர் அந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் தான். z நாட் பார் p of x = 0 சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, அப்போ z நாட் பார் இஸ் ஆல்சோ a root of p of x = 0. அப்போ z is a root of p of x = 0 ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம், z நாட் பார் இஸ் ஆல்சோ a root of p of x = 0 ன்னு சொல்லிட்டோம். அப்போ if z நாட் is a root of p of x = 0 then z நாட் பார் is also a root of p of x = 0. முடிஞ்சிருச்சுலங்க. z நாட் பார் ஒரு ரூட்னு சொல்லிட்டோம்ல. இப்போ z நாட் ஒரு ரூட்னு எடுத்துக்கிட்டு z நாட் பார் ஒரு ரூட்னு என்ன செஞ்சாச்சு, ப்ரூஃப் பண்ணியாச்சு. தியரம் ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னங்க ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கணும் இந்த மாதிரி, அதுல முதல்ல z நாட் ரூட்னு அஸ்யூம் பண்ணிக்கணும், z நாட் பார் ரூட்னு ப்ரூஃப் பண்ணணும். z நாட் ரூட்ங்கிறதுனால x இருக்கிறதெல்லாம் z நாட் போட்டா ஆன்சர் 0 வரும். அதனால x இருக்கிறதெல்லாம் z நாட்னு போட்டுட்டு என்ன செய்யறோம், அதுக்கு அடுத்து காஞ்சுகேட் எடுக்கிறோம். ரெண்டு சைடும் பார் எடுக்கிறோம். 0 பார் 0 ஆயிடுது. பிளஸ் பண்ணி பார் எடுக்கிறது பார் எடுத்து பிளஸ் பண்றதுக்கு ஈக்குவல். ஸோ தனித்தனி பாரா போடுறோம். மல்டிப்ளை பண்ணி பார் எடுக்கிறது பார் எடுத்து மல்டிப்ளை ஈக்குவல், தனித்தனி பாரா போடுறோம். இதெல்லாம் ரியல் நம்பர்னால பார் எடுத்தா அதே தான் வருது. கோஎஃபிஷியன்ட்ஸ்க்குலாம் பார் எடுத்தா அதே நம்பர் தான் வரும், போட்டுக்கிட்டோம். அப்புறம் பவரையும் பாரையும் இன்டர்சேஞ்ச் பண்றோம். இப்போ கரெக்டா எக்ஸுக்கு பதிலாக என்ன கொண்டு வந்துட்டோம், z நாட் பார்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ z நாட் பார் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ z நாட் பார் ரூட்னு அர்த்தம். இப்போ z நாட் ரூட்னு எடுத்துக்கிட்டோம்னா z நாட் பார் ரூட்னு வருதா. அப்போ அதான் தியரம். If z is a root then z நாட் பார் is if z நாட் is a root then z நாட் பார் is also a root. இதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம். தியரத்துக்கு ப்ரூஃப் உண்டுங்க. என்ன சரி, இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், from the above equation we conclude that complex roots occur in conjugate pairs. காம்ப்ளெக்ஸ் ரூட்டா இருந்தாலே கான்ஜுகேட் பேர்ஸா தான் வரும். அதனால கான்ஜுகேட் பேர்ஸ் கேட்டீங்கன்னா z நாட் ஒரு ரூட்டா இருந்தா z நாட் பாரும் ஒரு ரூட்டா இருக்கும். இப்போ 3 + 2y ஒரு ரூட்டா இருந்தா 3 - 2y கண்டிப்பா ரூட்டா இருக்கும். If 3 + 2y is a root of an equation then 3 - 2y is also a root of the same equation. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு ஈக்குவேஷனுக்கு ரூட்டா இருந்தா அதோட கான்ஜுகேட்டும் கண்டிப்பாக அந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்டாக இருக்கும். இப்போ 5 - 2y ரூட்டா இருந்தா 5 + 2y ரூட்டா இருக்கும். 7 + 3y ரூட்டா இருந்தா 7 - 3y ரூட்டா இருக்கும். z நாட் ஒரு ரூட்டா இருந்தா z நாட் பாரும் கண்டிப்பாக ஒரு ரூட்டா இருக்கும் சொல்லுது. இது எப்படி ஷார்ட்டா சொல்லிக்கலாம், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்துச்சுன்னா கான்ஜுகேட் பேர்ஸா தான் வரும். அதாவது பேரா வரும். ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அதோட கான்ஜுகேட்டும் ரூட்டா இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரூட்டா இருந்தா அதோட கான்ஜுகேட்டும் ரூட்டா இருக்கும். சோ இதான் எப்படி சொல்லுவோம் இந்த தியரத்தை, காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர் இன் கான்ஜுகேட் பேர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவோம். அதனால தியரத்தை புரிஞ்சுக்கணுங்க. ஹோம்வொர்க் ரொம்ப ஈஸிங்க. 11th சம் இன் எக்ஸசைஸ் 3.1 செஞ்ச அந்த சம்
ஸ்டேட் அண்ட் புல் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரம். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் தியரத்தை படிச்சிடுங்க. இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்கோம். நாங்க ஒவ்வொரு சண்டையும் ஒவ்வொரு வீடியோ மட்டும் போடுற மாதிரி பிளான் இருக்கு. ஏன்னா சண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் இல்லையா, அதனால நீங்க ரிலாக்ஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி, எனக்கு பிரச்சனை இல்லைங்க, நீங்க ரிலாக்ஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி பண்றோம். அதனால இந்த இதை கரெக்டா கவனிச்சுட்டு டக்குன்னு வீடியோ கவனிச்சு ஹோம்ஒர்க் அனுப்பிட்டு ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, ரெஃப்ரெஷ் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.